ஓப்பனிங் இறங்கிய விராட் கோலி, ரோஹித் சர்மா. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டி. உலகம் பார்த்திராத சேசிங். ஒரு விக்கெட்டை கூட இழக்காத இந்திய அணி. ஆனாலும் கடைசி பந்தில் மாறிய ஒட்டுமொத்த ரிசல்ட். அதாவது இந்திய கிரிக்கெட் அணி தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. ஏற்கனவே இந்திய அணி சமீபத்தில்தான் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடி முடித்தது. 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் 2லும் வெற்றி பெற்று 2-0 என்ற கணக்கில் இந்த டெஸ்ட் தொடரை கைப்பற்றியிருந்தது இந்திய அணி. அதனைத் தொடர்ந்து இப்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 5 T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்று வருகிறது. இந்த போட்டியில் இதுவரை கிரிக்கெட் வரலாறு பார்த்திராத அளவிற்கு மிகப்பெரிய சம்பவம் ஒன்றை இந்திய அணி செய்திருக்கிறது. அதுவும் இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான்களான ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் மட்டுமே சேர்ந்து அபார சாதனை ஒன்றை நிகழ்த்தியிருக்கின்றனர். போட்டியின் முதல் பந்தில் தொடங்கி கடைசி பந்து வரையிலும் பயங்கரமான சம்பவம் செய்திருக்கும் ரோஹித் சர்மா, விராட் கோலி. ஆமாங்க, இந்த இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இப்படி ஒரு பயங்கர திரளான மேட்சை பற்றி பார்ப்பதற்கு முன்பு இந்த தொடர் பற்றிய மிக முக்கிய சம்பவம் ஒன்றையும் பார்க்க வேண்டும். இந்த இந்தியா ஆஸ்திரேலியா தொடர் அறிவிக்கப்பட்ட உடனே சமீபத்தில்தான் இந்த தொடரில் பங்கேற்கும் ஆஸ்திரேலிய அணி வீரர்களின் பட்டியலும் அறிவிக்கப்பட்டது. இப்போது அந்த பட்டியலிலிருந்து ஆஸ்திரேலிய அணியின் மிக முக்கிய நட்சத்திர வீரரான கேமரன் கிரீன் என்பவர் காயம் காரணமாக இந்த தொடரிலிருந்து விலகியிருக்கிறார். அதாவது இந்த விஷயம் என்பது இந்திய அணிக்கு இன்னும் பாசிட்டிவாக அமைந்துவிட்டது. ஆஸ்திரேலிய அணிக்கு டிராவிஸ் ஹெட் எந்தளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இப்போது கேமரன் கிரீனும் முக்கியம். சமீபத்தில் கூட அதிவேகமாக 118 ரன்களை அடித்து சாதனை படைத்திருந்தார் கேமரன் கிரீன். ஆகவே அப்படிப்பட்ட இவர் இந்த தொடரில் அறிவிக்கப்பட்டு இப்போது காயம் காரணமாக திடீரென விலகியிருப்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் மற்றொரு புறம் பெண்களுக்கான 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் இந்திய மகளிர் அணி ஆரம்பத்தின் முதல் போட்டியில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி பிரம்மாண்ட தொடக்கத்தை கொடுத்தாலும் அதற்கு பிறகு தொடர்ச்சியான தோல்விகளை கண்டு இப்போது புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்தில் இருக்கிறது. இதுவரை 5 போட்டிகளில் விளையாடியிருக்கும் இந்திய மகளிர் அணி ஒரே ஒரு போட்டியில்தான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே இந்திய அணி அடுத்ததாக மோத இருக்கும் இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணிதான் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும். ஆகவே மகளிர் கிரிக்கெட் அணியை பொறுத்தவரையில் இப்போது இந்திய கிரிக்கெட் அணிக்கு சவாலாகத்தான் இருக்கிறது. வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான இந்த ஒரு போட்டியில் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்றால் இந்திய மகளிர் அணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும். அல்லது இங்கிலாந்து மகளிர் அணி வெற்றி பெற்றால் இங்கிலாந்து மகளிர் அணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும். ஆகவே இந்திய அணிக்கு அடுத்த போட்டி என்பது வாழ்வா சாவா போட்டிதாங்க. இங்கிலாந்து அணிக்கும் அதே நிலைமைதான். மேலும் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்று உலகக்கோப்பை தொடரில் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. அதே சமயம் இப்போது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இன்னொரு சூப்பரான செய்தி ஒன்றும் வெளியாகி இருக்கிறது. அது என்னன்னா, இதுவரை கிரிக்கெட் வரலாற்றில் டெஸ்ட் போட்டிகள், ஒருநாள் போட்டிகள், T20 போட்டிகள் என்றுதான் இருந்து வருகிறது. ஆனால் இப்போது டெஸ்ட் T20 போட்டி என ஒரு புதுவிதமான போட்டியை ICC அறிமுகப்படுத்த உள்ளது. ஆமாங்க, ஏற்கனவே கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் பல நாடுகள் உள்ளூர் போட்டிகளாக T10 போட்டிகளை நடத்தி வருகிறது. அதாவது 10 ஓவர் போட்டிகளை நடத்தி வருகிறது. சில நாடுகள் 100 பந்துகள் போட்டிகளையும் நடத்தி வருகிறது. இன்னும் ஒரு சில நாடுகள் 6 ஓவர் போட்டிகளையும் நடத்தி வருகிறது. ஆக இப்படியாக சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை தாண்டி மற்ற முக்கியமான நாடுகள் இப்படி 10 ஓவர், 6 ஓவர், 100 பந்துகள் போட்டிகளை அறிமுகப்படுத்தி விளையாடி வருகிறது. ஆனால் ICC தரப்பிலோ இந்த 10 ஓவர், 6 ஓவர், 100 பந்துகள் என இத்தகைய போட்டிகளுக்கு பெரிதாக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அதனால்தான் அத்தகைய போட்டிகளை சர்வதேச போட்டிகளாக மாற்றாமல் ICC இருந்து வருகிறது. ஆனால் இப்போது புதிதாக வந்திருக்கும் இந்த டெஸ்ட் T20 போட்டியை ICC விரைவில் அதிகாரப்பூர்வ போட்டிகளாக சர்வதேச நாடுகளுக்கு இடையே நடத்த உள்ளது. அப்படியாக இந்த டெஸ்ட் T20 போட்டி மட்டும் சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமானால் மொத்தமாக 4 ஃபார்மட்டாக மாறிவிடும்.
டெஸ்ட் போட்டி, ODI போட்டி, T20 போட்டி மற்றும் இந்த டெஸ்ட் T20 போட்டி என இந்த 4 ஃபார்மட்டுகள் கிரிக்கெட்டில் வந்துவிடும். சரி, இந்த டெஸ்ட் T20 போட்டியில் விதிமுறைகள் என்ன என்று பார்த்தால், இந்த போட்டி ஒரே நாளில் நடக்கக்கூடியது. இந்த போட்டிக்கு மொத்தமாக 80 ஓவர்கள் கொடுக்கப்படும். இதில் ஒவ்வொரு அணிக்கும் 40 ஓவர்கள் தனித்தனியாக பேட்டிங் செய்யலாம். இந்த 40 ஓவர்களில் ஒவ்வொரு அணியும் முதல் 20 ஓவர்களை 2 அணியும் விளையாடிவிட வேண்டும். அதற்கு பிறகு அடுத்த 20 ஓவர்களை மீண்டும் விளையாட வேண்டும். அதாங்க, டெஸ்ட் போட்டிகளில் ஒவ்வொரு அணிக்கும் 2 இன்னிங்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த போட்டியில் ஒவ்வொரு அணிக்கும் 2 இன்னிங்ஸ் இருக்கும். ஒவ்வொரு இன்னிங்ஸிலும் 20 ஓவர்கள் பேட்டிங் செய்ய வேண்டும். அதே சமயம் இந்த ஃபார்மட்டில் ஒவ்வொரு அணிக்கும் 16 வீரர்கள் ஆடும் 11இல் விளையாடலாம். சரியாக சொல்லப்போனால் ஆடும் 16இல் விளையாடலாம். ஆகவே இப்படி ஒரு புதிய ஃபார்மட் ஒன்று சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமாக உள்ளது என்பதை நேற்றைய தினம் ICC அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த ஒரு புதிய ஃபார்மட் என்பது கிரிக்கெட் ரசிகர்களின் ஆர்வத்தை இன்னும் அதிகப்படுத்துமா அல்லது எதிர்வினையாக மாற்றிவிடுமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. சரி, இப்போ நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான நடைபெற்ற அந்த ஒரு நாள் போட்டியை பற்றி பார்த்தோமானால், இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி சூப்பராகவே விளையாடியிருந்தது. கிட்டத்தட்ட 49வது ஓவரில் 10 விக்கெட்டுகளையும் இழந்து 308 ரன்கள் வரை எடுத்திருந்தது ஆஸ்திரேலிய அணி. அதன் பிறகு இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் இந்த முறை வித்தியாசமான பேட்டிங் வரிசையை அறிமுகப்படுத்தியிருந்தது இந்திய அணி. ஏனென்றால் இந்த ஒரு போட்டியில் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஓப்பனிங் இறங்கினார்கள். விராட் கோலியை பொறுத்தவரையில் ஏற்கனவே IPLல் RCB அணிக்காக ஓப்பனிங் இறங்கியவர். ரோஹித் சர்மாவை பொறுத்தவரையில் எப்போதுமே இந்திய அணிக்காக ஓப்பனிங் இறங்குபவர். அதே சமயம் இந்த ஆஸ்திரேலியா தொடரில் சுப்மன் கில் தான் கேப்டன். அப்படி இருக்கும்போது புதுவித முயற்சியாக ரோஹித் சர்மாவையும் விராட் கோலியையும் ஓப்பனிங் இறக்கிவிட்டது இந்திய அணி. ஆனால் இந்த 2 பேரும் ஓப்பனிங் இறங்கும் அந்த ஒரு சமயத்தில் யாருக்குமே தெரியாதுங்க, இது ஒரு சரித்திர வரலாற்று மேட்சாக மாறப்போகிறது என்று. ஏனென்றால் இப்படியாக ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் இந்த போட்டியில் அதிரடியில் மிரட்டியிருந்தனர். அதிலும் குறிப்பாக பெரும்பாலான போட்டிகளில் ரோஹித் சர்மா தான் விராட் கோலியை விட அதிரடியாக விளையாடுவார். ஆனால் இந்த போட்டியை பொறுத்தவரையில் விராட் கோலி தான் ரோஹித் சர்மாவை விட உச்சக்கட்ட அதிரடியில் விளையாடியிருந்தார். ரோஹித் சர்மாவை பொறுத்தவரையில் அவ்வப்போது அதிரடியும் நிறைய நேரங்களில் நிதானமான ஆட்டத்தையும் கடைபிடித்தார். இந்த ஒரு காரணத்தால் இந்த இருவரின் விக்கெட் என்பது விழவே இல்லைங்க. அதாவது இவர்களின் பார்ட்னர்ஷிப்பை உடைப்பதற்கு ஆஸ்திரேலிய அணி பவுலர்கள் தலைகீழாக நின்று தண்ணி குடித்தும் பார்த்துவிட்டது. ஆனாலும் இந்திய அணியின் பார்ட்னர்ஷிப்பை ஆஸ்திரேலியா பவுலர்களால் தகர்க்க முடியவில்லை. அப்படியாக ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் கடைசி ஓவர் வரை விளையாடிய இந்த இருவர் மட்டுமே சேர்ந்து இந்திய அணிக்கு ஏறக்குறைய வெற்றியவே பெற்று கொடுத்து விட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு கட்டத்தில் கடைசி ஓவரில் இந்திய அணிக்கு 17 ரன்கள் தேவை என்ற கடினமான சூழல் உருவான போது அந்த கடைசி ஓவரில் ரோஹித் சர்மா சரியாக 2 பவுண்டரி 1 சிங்கிள், அதனைத் தொடர்ந்து விராட் கோலி 2 பவுண்டரிகளை தொடர்ச்சியாக அடித்து இந்த போட்டியில் விசித்திரமான அதிசயமான வெற்றியை இந்திய அணிக்கு பெற்றுக் கொடுத்தனர். அதாவது இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெற இருக்கும் T20 தொடருக்கும் ஒரு நாள் தொடருக்கும் பயிற்சி பெறும் வகையில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில் தான் இப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியிருந்தனர் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும். வழக்கமாக வார்ம் அப் மேட்ச் என்றாலே ஒரு பேட்ஸ்மேன் 50 முதல் 100 ரன்கள் எடுத்தால் அவராகவே டிக்ளேர் ஆகிவிடுவார். ஆனால் இந்த போட்டியில் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் போட்டி முழுவதுமாக விளையாடியிருந்தனர். அப்படி விளையாட வைத்தது இந்திய கேப்டன் சுப்மன் கில் தான். மேலும் ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்றவர்களை இந்திய அணியிலிருந்து ஒதுக்கி வைப்பதற்கு இந்திய பயிற்சியாளர் கௌதம் காம்பீர் முயற்சி செய்து வருகிறார் என்ற குற்றச்சாட்டுகள் இருந்து வரும் பட்சத்தில் ஒரு வார்ம் அப் மேட்சிலேயே போட்டி முழுவதும் பேட்டிங் செய்வதற்கு இந்த இருவருக்கும் இப்போது வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை எப்படி புரிந்து கொள்வது என்றே தெரியவில்லை. ஆனாலும் எது எப்படியோங்க, வயசானாலும் சிங்கம் சிங்கம்தான் என்பதைப் போல இந்திய அணியின் மூத்த சீனியர் வீரர்களாக இருந்து கொண்டு ஓப்பனிங் இறங்கி கிட்டத்தட்ட 50 ஓவர் முழுவதுமாக விளையாடி இன்னும் முழு உடற்தகுதியுடன் இருக்கிறோம் என்று இந்த இருவரும் இப்போது நிரூபித்து காட்டியிருக்கின்றனர். ஆகவே இதற்கு பிறகாவது அடுத்து நடக்க இருக்கும் ஒரு நாள் தொடர்களில் மீண்டும் ரோஹித் சர்மாவுக்கு கேப்டன் பதவி கொடுக்க வேண்டும் என்பதுதான்
இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. மேலும் ரோஹித் சர்மா ஓய்வை அறிவிக்கும் வரையில் ஒருநாள் போட்டிகளில் ரோஹித் சர்மா மட்டும்தான் கேப்டனாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மில் பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ரோஹித் சர்மா விராட் கோலியின் இந்த ஒரு சரித்திர இன்னிங்ஸை பற்றியும் அதே போல் இந்திய அணியின் இந்த ஒரு திரளான வெற்றியை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.